காத்திருக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா காத்திருந்து தான் ஆகணுங்கிறது வேதத்துல இருக்கு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணார். 75 வயசுல சொன்னாரு, உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். அவர் காத்திருந்தாரு. காத்திருக்க தேவன் வைத்தார் 25 வருஷம். 75 வயசுல சொல்லும் போது அவருடைய சரீரத்துல பலன் இருந்துச்சு. குழந்தையை பெற்றெடுக்கக்கூடியதான அந்த பலன் சாராளுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த சரீர பலன் எல்லாமே சாகுற வரைக்கும் பொறுமையா இருந்தார். தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிற பாருங்க. என்னால கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட தேவன் என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த மாம்ச பலன் சாகுற வரைக்கும் பொறுமையா இருந்துட்டார். 25 வருஷம் பொறுமையா இருந்துட்டார். அதுக்கப்புறம் சொல்றார், சாரால் நான் பாரு, அந்த குறிப்பிட்ட அந்த பிரசவ காலம் வரும்போது நீ ஒரு குழந்தையோட இருப்பாங்க போது சாரா சிரிச்சிட்டு. அதான் ஈசாக்கு பிறக்கும் போது ஈசாக்குங்கிற பேருக்கு அர்த்தம் நகைப்பு. காரணம் என்ன? ஒரு கிழவிக்கும் ஒரு குழந்தைய கிடைக்குமான்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பேரு நகைப்பு. ஈசாக்குன்னா நகைப்பு. எனக்கும் சந்தோஷம் வர்றதுக்கு தக்கவர் என் தேவன் கிரியை செய்தார். அப்போ சரீரத்துல மாம்சத்துல பலன் குறையிற வரைக்கும் பொறுமையா இருந்து தேவன் அதன் பிறகு வல்லமையை வெளிப்படுத்துறார். என்ன வல்லமைய பாரு, என்னால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நான் தேவன், நான் சொல்ல ஆகும், கட்டளைக்கு நிற்கும். குழந்தை பெற முடியும். எப்ப முடியும்? முடியாதுங்கிற ஒரு கட்டத்துல உலகமே சொல்லும் போதுதான் நடத்துவார். ஏன் தேவன் சிலருடைய வாழ்க்கையில காத்திருக்கிற வைக்கிறாரு தெரியுமா? அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். 25 வருஷம் காக்க வைத்து முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறாருன்னா காரணம் என்ன? அதுக்கு பிறகு அந்த ஆபிரகாம் இன்னும் தேவனை அதிகமாய் விசுவாசிப்பார், பூர்ணமாய் கீழ்ப்படிவாருங்கிறதான ஒரு காரணத்துக்காக தான் 25 வருஷம் வைக்கிறார். அதனாலதான் தன்னுடைய மகனை பலியிட சொல்லும் போது அவர் கொஞ்சமும் முறுமுறுக்கல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வணங்குற தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன். ஒருவேளை என் பிள்ளை என்ன கொண்டு போட்டாலும் கூட அதுக்கு பிறகு அவரால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? உயிரோட தர முடியும். அந்த விசுவாசம் எப்படி அவருக்கு உருவாச்சு? 25 வருஷம் கஷ்டத்துல பொறுமையோடு ஒவ்வொரு நாளும் காத்திருந்தா தெரியுமா? அந்த காத்து இருக்கக்கூடியது அவரை தேவனுக்குள்ள இன்னும் விசுவாசம் உள்ளவராகவும் கீழ்ப்படியுள்ளவராகவும் மாற்றுச்சு. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், மோசேயுடைய வாழ்க்கையை பாருங்க. 40 வருஷம் மோசேயுடைய வாழ்க்கையில 40 வருஷம் வனாந்தரம். அந்த 40 வருஷம் கழிந்த பிறகுதான் அவருக்கு ஜனங்களை நடத்தக்கூடியதான ஒரு கிருபைக்குள்ள ஒரு நிலைமையே வருது. அந்த மோசே என்ன செய்துட்டாரு? தன்னுடைய சுயபலத்தால முதல்ல என்ன பண்ணிட்டாரு? 40 வயசு இருக்கும்போது ஜனங்களை காப்பாத்த பார்த்தாரு, ஆனா முடியல. பயங்கர கோபக்காரன், பயங்கர முற்கோபி. ஆனா 40 வருஷம் வனாந்தரத்துல ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்காரு. அவ்வளவு ட்ரைனிங். வேதம் சொல்லுது, பூமியில அந்த மனுஷனை போல சாந்த குணம் உள்ளவன் யாருமே இல்லைன்னு. என்ன ட்ரைனிங் தெரியுமா கொடுத்தாரு? மனுஷனை மேய்க்கக்கூடிய மனுஷனுக்கு 40 வருஷம் ஆடுகளை கொடுத்துட்டார். என்ன மேய், எப்படி வலிக்கும் தெரியுமா? இளவரசன் வெயில் பட்டிருக்காது, அரண்மனையில உலா இருக்கும், எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனா தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? 6 லட்சம் ஜனங்களை நடத்த வேண்டியக்கூடியவனா இருக்கிறா. நீ பயங்கர முற்கோபி. உடனே நான் உனக்கு முற்புதல தரிசனமாக கூப்பிட்டு போனா நீ அங்கே என்ன செய்வா? எல்லாரையும் அடிச்சே கொண்டுவா. சொன்னதை கேட்கட்டா, முறுமுறுப்பான், உடனே அடி. என்ன பண்ணிட்டாரு? 40 வருஷம் ஆடுகளை கொடுத்துட்டாரு. நீ மேய். வாஞ்சினா ஆடு வருமா? வராது. 4 வாக்குல போகும், அலையணும். அதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தா இந்த கூட்டத்தில் இருக்குது 2 அங்க ஓடிடும். எப்படி இருக்கும்? எவ்வளவு கோபம் வந்திருக்கும். அது எல்லாம் கத்தி சத்தம் போட்டு அது கேப்பாரம் யாரும் இருக்காது. எல்லாம் அனுபவிச்ச பிறகு அந்த நாடி நரம்பு எல்லாம் அடங்கி இருந்து என்ன உண்டாவது? சாந்தம் உண்டாவது. பூமியில மோசே போல சாந்த குணம் உள்ள மனுஷன் இல்லவே இல்லைன்ற வாசிங்க. என்ன ஆகும்? 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். மனுஷர்கள் மத்தியில சாந்த குணம் உள்ளவனா மாறுறதுக்கு முதல்ல மிருகங்கள் கூட 40 வருஷம் போட்டுட்டாரு ஆண்டவர். அனுபவி. அப்ப ஏன் நான் காத்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு சிந்தனை ஒரு பிடிவாதமான சாத்தானுடைய சிந்தனை வந்து நிற்க, ஒரு கோவம், ஒரு மூர்க்கம், ஒரு வெப்பரான வரும். சொல்லுங்க, அடங்கு மனமே, நீ அடங்கு, நீ மண்ணு. ஒரு நோக்கம் இருக்கும், அது எனக்கு தெரியாது. தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கும், அது எனக்கு தெரியாது. ஒரு காரணம் இருக்கும், அது எனக்கு தெரியாது. ஆனா சகலமும் நன்மைக்கு எதுவா இருக்கு, இதுவும் நன்மைக்கே என்று விசுவாசிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சிலரை காக்க வச்சிருக்காரு.